பாருங்கள் இந்த ரோஸோட காம்பு போன வீடியோவில் வந்து நீங்கள் அந்த ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த ரோஸ்க்கு காம்பு அந்த குச்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் அதே போல் ஒரு மேஜிக் நாட்டு இதுக்குள்ளே வந்து டோட்டலாக 17 டிசி போடணும். ரோஸுக்கு நம்ம 14 போட்டோங்களா, இங்கே 17 போடணும். இந்த 3 செயின் ஒரு கவுண்ட்டுங்க. அதுக்கு அடுத்தது 1 2 17 போடணுங்க. 3 4 டோட்டலாக நம்ம இது வந்து ஃபுல்லாக வந்து இதே போல் 17 டிசிஸ் போட்டு வரணுங்க. 17 டிசி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். டோட்டலாக 17 போட்டாச்சு. 17 போட்டு அதே போல் தேர்ட் செயினில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் தேர்ட் செயினில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 7 செயின்ஸ் போட்டு போகிறோம். 1 2 3 4 5 6 7 டோட்டலாக நம்ம 7 செயின்ஸ் போட்டு போயிட்டோங்க. 7 செயின்ஸ் போட்டு நான் முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது எப்படி சின்ன ஸ்டிச்சிலேருந்து பெரிய ஸ்டிச் போடுறதுன்னு அதாங்க பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம இந்த 7 போட்டு முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லைங்களா, நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம், அடுத்ததில் சிங்கிள் க்ரூஷே போடுவோம், அதுக்கு அடுத்ததில் ஹாஃப் டபுள் க்ரூஷே போடுவோம், அதுக்கு அடுத்த செயினில் டிசி போடுவோம். டிசி வந்து 3 எண்ணத்தில் அது கண்டினியூஸாக டிசி 1 2 3 3 டிசி போடுவோம். ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரி 3 டிசி போடுறோம். 3 டிசி போடும்போது இப்போ எப்படிங்க அங்கே நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, நீங்கள் அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம், அப்புறம் சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, அப்புறம் டபுள் க்ரூஷே 3 டைம்ஸ் போடுவோம். ஓகேங்களா, 3 டைம்ஸ் போட்டு அப்படியே வந்து இந்த ஒரு ஸ்டிச்சை விட்டு இப்போ ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அதை விட்டு ஒரு 2 ஸ்டிச்சை விட்டு அதாவது ஒரு ஸ்டிச்சை விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். ஓகேங்களா, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது இது வந்து நம்மளுக்கு அந்த ரோஸு கீழே வரும் இல்லைங்களா, இந்த மாதிரி அந்த காம்பு இது வர இடத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த இது மாதிரி இப்படி வரும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து எதுவுமே பண்ண வேண்டாங்க. அப்படியே 7 செயின்ஸ் 1 2 3 4 5 6 7 செயின்ஸ் போட்டுருவோம். 7 செயின்ஸ் போட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஃபஸ்ட் இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு சுற்றி ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே. இது ஹாஃப் டபுள் க்ரூஷே டபுள் க்ரூஷே எல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க பாருங்கள். அப்புறம் இது டபுள் க்ரூஷே 3 டைம்ஸ் 1 கரெக்டாக எல்லா இடத்துக்கும் ஒரே இதில் கொண்டு வரணுங்க. நான் இப்போ சின்ன ஹூக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் சின்ன சின்ன ஹூக் யூஸ் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் இப்போ போட்டாச்சு. இப்போது இந்த இடத்த விட்டுட்டு பாருங்கள் நம்மளுக்கு டோட்டலாக வந்து இப்போ 3 1 அதாவது இங்கே ஸ்லிப் நாட் போட்ட இடம் இந்த 2ஐயும் விட்டுட்டு 1 2 விட்டுட்டு 3ஆவது இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரி தள்ளி வரணும். 3 இதை நடுவில் வந்து 1 2 2 2 விடணும். ஓகேங்களா, 2 விட்டுட்டு அடுத்ததில் ஸ்லிப் நாட் போடணும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 ஃபஸ்ட் இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ரெண்டாவதில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, மூணாவதில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே, அடுத்ததில் 3 தொடர்ந்து கண்டினியூஸாக 3 டபுள் க்ரூஷே 1 2 3 டபுள் க்ரூஷே போடுறோம். டபுள் க்ரூஷே போட்டுட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டது 1 2 3ஆவது இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா, அந்த ஸ்லிப் ஸ்டிச்சிலேருந்து அப்படியே 7 செயின்ஸ் போடுறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக பெட்டல்ஸ் போட்டுவாங்க. இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்படி சுற்றி வந்து இது வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்கள் அதே மாதிரி கடைசி இது கொண்டு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்டார் இது மாதிரி வந்திருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும். அந்த கடைசியில் கொண்டு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இதை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நம்ம எப்பவும் போல் நீங்கள் எப்படி சேவ் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நிலவு தோரணம்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த தோரணத்துக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. எவ்வளோ ஈஸியாக போட்டோன்னு பார்த்தீங்களா.
அவ்வளோதாங்க, இது போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ரோஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரோஸை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணுவோங்க. பாருங்கள், அந்த ரோஸை சுற்றியும் இப்படி பெட்டல்ஸ் மாதிரி. இப்போது நான் வந்து நல்ல பெரிய ரோஸ்க்கே உண்டான மாதிரியே நான் பெட்டல்ஸ் வச்சுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது வேண்டாம் எங்களுக்கு 3 போதும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம இது 17 போட்டிருக்கோங்களா, நீங்கள் வந்து அதை வந்து 14 போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்ல. பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப இப்போ வந்து 4 பெட்டல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து 6 கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ 11 மட்டும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி 4 பெட்டல்ஸ் மட்டும் வரும். ஓகேங்களா. இது 6, இது நம்ம இப்போ 17 போட்டங்காட்டிக்கு நல்லா பெருசாக இருக்குது. பாருங்கள் நல்லா பெருசாக எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகி பாருங்கள், இப்படி ஃபுல்லாக கவர் ஆகிரும். ஃபுல்லாக கவர் ஆகி கொஞ்சோண்டு ரோஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது பேஸ். இதுங்க நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 17 யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 14 யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இது வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 வந்திருக்கு. நீங்கள் இப்படி 6 வேண்டாம்னா 5னா இப்போ இதில் வந்து நம்ம 3 கம்மி பண்ணிக்கணும். 3 கம்மி பண்ணிட்டோம்னா 17ல் 3 கம்மி பண்ணால் எவ்வளோங்க 14 பண்ணோம்னா 5 வரும். இல்லை எனக்கு 4 மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம், 6 கம்மி பண்ணிக்கலாம். அப்போ 11 போட்டால் போதும். ஓகேங்களா. அதுதான் நம்மளுக்கு பேஸ். இதை முடியுங்க. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த 2 இதுவும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்டல்ஸும் கூட இன்னும் கூட சின்னதாக போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் இந்த அளவு வந்து சின்னது பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஓகேங்க. அடுத்த வீடியோவில் இது எப்படி இந்த ஃப்ளவர் இதெல்லாம் வச்சு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். இதெல்லாம் போடுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பழகிறதுக்கு வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த ஸ்டிச்சஸ் பற்றி எல்லா டீட்டெயில் டுட்டோரியல் போட்டிருப்போங்க, பாருங்கள். ஓகேங்களா. இது பிடிச்சிருக்குங்களா, இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.